அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். அதாவது இந்த நடிகர்கள் எல்லோருமே மடப்பயலுக அப்படிங்கிறத மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவனுங்களுக்கு பாடம் எடுத்து எடுத்து ரொம்ப களைப்பா இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப மனசோர்வா இருக்கு. பேசுறதுக்கு எவ்வளவோ அரசியல் நிகழ்வுகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு முறையும் எந்த நடிகன் இந்த தமிழ் இனத்தின் உணர்வை கொச்சப்படுத்துறான் அப்படின்னு இவனுங்க பின்னாடியே நாம திரிய வேண்டியதா இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. எத்தனை முறை ஆனாலும் நம்ம இனத்துக்காக நாம தான் பேசி ஆகணும். நம்முடைய இனத்தின் வழிய நாம தான் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இன்றைய காணொளியில ரெண்டு முக்கியமான செய்திகளை பத்தி விவாதிக்க போறோம். ஒன்னு, நடிகர் சந்தானத்தோட நடிப்பில் வெளியாகி திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கின்ற டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்திற்கு வந்திருக்கின்ற சிக்கல். அதுவும் பாருங்க, அந்த சிக்கல் ஆந்திராவில் இருந்து வந்திருக்கு. சோ கட்டாயமா அதை பத்தி நாம பேசித்தான் ஆக வேண்டும். ஓகேவா? அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான செய்தி, உலக நாயகன் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் அவர் நடித்த தக் லைஃப் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை ட்ரெய்லரை இன்று மாலை 5 மணிக்கு வெளியிட போகிறார். அதாவது தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட மே 17ஆம் தேதி திரு கமலஹாசன் அவர்கள் அவருடைய தக் லைஃப் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை வெளியிடுகிறார். அப்ப கட்டாயமா நாம கமலஹாசனை பத்தியும் இந்த தக் லைஃப் திரைப்படத்தோட முன்னோட்ட நிகழ்ச்சியை பத்தியும் பேசித்தானே ஆகணும். பேசணும் அப்படிங்கறத விட கழுவி ஊத்தி தானே ஆகணும். சோ நாம கழுவி ஊத்த போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை, வார்னிங். ஒருவேளை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் யாராவது நடிகர் கமலஹாசனோட இயக்குனர் மணிரத்னத்தோட டை ஹார்ட் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா, அவங்களோட தீவிர ரசிகர்களா இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அடுத்த 10 நிமிஷத்துக்கு இந்த காணொளியை பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். அதுதான் உங்களோட மனநிலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல நான் பார்த்தே தான் தீருவேன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட போகின்ற மன கஷ்டங்களுக்கு கம்பெனியோ நானோ பொறுப்பாக மாட்டோம். சரியா? இப்ப வாங்க கேள்விகளுக்குள்ள போகலாம். நம்முடைய முதல் கேள்வி திரு கமலஹாசன் அவர்களுக்கு. திரு கமலஹாசன் அவர்களே, அப்படி சொல்லக்கூடாது, மொட்டையா சொன்னா அது மரியாதையா இருக்காது. உலக நாயகன் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்களே, உங்களுடைய தக் லைஃப் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை வெளியிடுவதற்கு உங்களுக்கு வேற நாளே கிடைக்கலையா? ஏன் இந்த நாள்ல தான் நொட்டுவீங்களா? வேற நாள்ல ட்ரெய்லரை வெளியிட்டா அதை பார்க்க மாட்டோம் அப்படின்னு தமிழ் மக்கள் உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல வேற நாள்ல வெளியிட்டா அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகாது அப்படின்னு உங்களோட இத்து போன காதுக்குள்ள யாராவது வந்து சத்தமா சொல்லிட்டு போனாங்களா? சொல்லுங்க. எதுக்காக சரியா தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த மே 17ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து உங்களோட படத்தின் முன்னோட்ட காட்சியை வெளியிடுறீங்க? சொல்லுங்க சார். யோ, படிக்காத பாமரனுக்கு எடுத்து சொல்ற மாதிரியும் கிளிப்புள்ளைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் மே 17, 18, 19 ஆகிய தேதிகள் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட நாட்கள். அந்த நாள்ல இது மாதிரியான இசை கச்சேரி நிகழ்ச்சிகளையும் திரை கூத்தாடிகளின் நிகழ்ச்சிகளையும் வச்சிக்காதீங்க அப்படின்னு எத்தனை முறை படிச்சு படிச்சு சொல்றோம். சொல்லுங்க. இந்த மாசத்துல மட்டும் இது 4வது காணொளி. முதல்ல விஷால வச்சு ஒரு இசை கச்சேரி நிகழ்ச்சியை இதே மே 17ஆம் தேதிக்கு திட்டமிட்டாங்க. ஆனா தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் உணர்வாளர்களும் மிக கடுமையா எதிர்ப்பு தெரிவித்த உடனே, தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்ச உடனேயே அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் சத்தமே இல்லாம அந்த நிகழ்ச்சியோட தேதியை மாத்தி வச்சிட்டாங்க. விஷால் போனாரு, விஜய் ஆண்டனி வந்துட்டாரு. அவர் வந்து நானும் இதே மே 17ஆம் தேதி தான் என்னுடைய இசை கச்சேரியை நடத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அவரையும் வச்சு பார்க்காம நல்லா வச்சு செஞ்சோம். ஆனாலும் பாருங்க, விஜய் ஆண்டனி இப்ப வரைக்கும் அவருடைய இசை கச்சேரியின் தேதியை மாத்தி வச்ச மாதிரி தெரியல. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன செய்யறாரு அப்படின்னு. அடுத்ததாக ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் இசைஞானி இளையராஜாவை வச்சு ஒரு இசை கச்சேரி நிகழ்ச்சியை இதே மே 17ஆம் தேதி கோயம்புத்தூர்ல நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. தமிழ் இனத்தின் உணர்வுக்கு எதிராக யார் வந்தாலும் சரி,
அது எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி அவங்கள கிழிஞ்ச கோணி அளவுக்கு கூட மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் உணர்வாளர்களும் மறுபடியும் தங்களோட கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. ஆனா ஐயா இளையராஜா மிகப்பெரிய ஞானி அல்லவா, தமிழ் மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய இசை கச்சேரியின் தேதியை மாத்தி வச்சுக்கிட்டாரு. இப்ப திரைத்துறையில் நடந்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட நிகழ்வுகள் திரு கமலஹாசன் அவர்களே உங்களுடைய கவனத்துக்கு வந்துச்சா இல்லையா? கட்டாயமா வந்திருக்கும். அப்ப அதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட பம்படியா இதே நாள்ல தான் நான் என்னுடைய கன்றாவி படமான தக் லைஃப் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை வெளியிடுவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்களே, நீங்கெல்லாம் எவ்வளவு பெரிய திமிரு பிடிச்ச ஆளா இருப்பீங்க? யோ, இனப்படுகொலை நாள் என்பது எவ்வளவு துக்ககரமான நாள் தெரியுமா? உனக்கு புரியுதா இல்லையா? உன் மரமண்டைக்கு ஏறுதா இல்லையா? தயவு செஞ்சு காதுக்குள்ள அழுக்கு இருந்தா கையை விட்டு கொடாஞ்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு காதை கொடுத்து நாங்க என்ன பேசுறோம் அப்படிங்கறத கேட்டு தொலை. ஒவ்வொரு ஆண்டும் மே 17, 18, 19 ஆகிய தேதிகள் தமிழர்கள் இன படுகொலை செய்யப்பட்ட நாட்கள். சரியாக 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2009ஆம் ஆண்டு இதே தேதியில தான் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழ தமிழ் சொந்தங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்தால் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கில் இன படுகொலை செய்யப்பட்ட நாட்கள். இந்த நாள்ல எங்களுடைய தமிழ் சொந்தங்கள் தாங்கள் இழந்த தங்களுடைய உறவுகளை நினைத்து கதறி அழுவாங்க, உணர்ச்சி பெருக்கல வலியால துடிப்பாங்க. அப்படிப்பட்ட நாள்ல தமிழ் மக்களின் கவனத்தை இனப்படுகொலை நாளை நோக்கி திரும்ப விடாமல் திசை திருப்புற மாதிரியும் மடை மாத்திரா மாதிரியும் இப்படிப்பட்ட திரை கூத்தாடிகளின் நிகழ்ச்சிகளையும் இசை கச்சேரிகளையும் நடத்தாதீங்க அப்படின்னு எத்தனை முறைதான் எடுத்து சொல்றது? உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா? இல்ல புரிஞ்சுக்கிட்டே இப்படி எல்லாம் செய்யறீங்களா? எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கும் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் சத்தியமா நம்ப முடியல. அதையெல்லாம் நம்புற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாளும் கிடையாது. ஆக இவ்வளவு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் கூட தமிழ் மக்களோட உணர்வை கொச்சப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறீங்களே திரு கமலஹாசன் அவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியரா இருப்பீங்க? யோ, நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் பெரிய நடிகன் கலைஞன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தூக்கி குப்பையில போடு. மனுஷனா? முதல்ல நீ ஒரு மனுஷனான்னு கேக்குறேன். எப்படியா சக மனுஷன் பக்கத்துல இருந்து அழும்போது வேதனையிலையும் வலியிலையும் துடிக்கும் போது இந்த பக்கம் திரை கூத்தாடிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு ஈடு பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட உடம்பு கூசல? வெக்கமா இல்ல? நீ எல்லாம் என்னையா கலைஞன் அப்படிங்கிறவன் யாரியா? தனக்குள்ள எவ்வளவுதான் துன்ப துயரங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில தனக்கு எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டு மக்களை மகிழ்விக்கிறவன் தாயா கலைஞன். அப்படியும் இல்லையா? மக்களோட உணர்வு வலி அவங்களோட தேவை இது எல்லாத்தையும் உள்வாங்கி தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் தன்னுடைய பாவனைகள் மூலமாகவும் இந்த உலகத்தோட கண்களுக்கு வெளிச்சம் போட்டு காற்றவன் தாயா உண்மையான கலைஞன், உண்மையான நடிகன். நீ யாரியா? நீ அப்படியா இருக்க? உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட தமிழ் மக்களோட உணர்வையும் வலியையும் கொச்சப்படுத்துற மாதிரி தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட நாள்ல தான் நான் என்னுடைய தக் லைஃப் திரைப்படத்தோட முன்னோட்ட காட்சியை வெளியிட்டு நொட்டுவேன் அப்படிங்கிறிய. நீ மனுஷனா இருக்கவும் தகுதி இல்லை, கலைஞனா இருக்கவும் தகுதி இல்லை. யோ, நீ என்ன சாதாரண ஆளா? கமலஹாசன் என்பவர் சாதாரண நடிகர் மட்டும்தானா? நடிகர் அப்படின்னா நான் இந்த காணொலியோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி நடிகர்கள் என்பவர்கள் முட்டா பசங்க, மட பசங்க. அவங்களுக்கு அரசியலும் தெரியாது, விடுதலை போராட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அதனால அவனுங்க கிட்ட பேசி எந்த பயனும் இல்லை அப்படின்னு அமைதியா கடந்து போயிடலாம். குறைஞ்சபட்சம் எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு நாம கடந்து போயிடலாம். ஆனா திரு கமலஹாசன் அவர்கள் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய இன்டெலக்சுவல். அது மட்டும் இல்லாம மக்கள் நீதி மையம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியோட தலைவர். சரியோ தப்போ அந்த மக்கள் நீதி மையம், மன்னிக்கணும், மக்கள் நீதி மையத்திற்கு இந்த தமிழ் மக்கள் 14 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. 14 லட்சம் பேர், ஏறக்குறைய 3.5 விழுக்காடு வாக்குகள். அது உனக்கு வாக்கு செலுத்தி உன்னையும் ஒரு தலைவரா ஆக்கி இருக்கிற தமிழ் மக்களோட உணர்வை கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? என்னடா இது, நம்மளுடைய கட்சியையும் ஒரு கட்சியா மதிச்சு நம்மளையும் ஒரு தலைவரா மதிச்சு இத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் ஓட்டு போட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் உண்மையா இருப்போம் அப்படின்னு ஒரு முறை கூட நீ நினைச்சு பார்க்கல? சொல்லியா? நினைச்சு பார்க்கல?
எப்படி உன்னால எல்லாம் இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுக்கிட்டு ரொம்ப என்ன சொல்றது இயல்பா இந்த மண்ணுல நடமாட முடியுது? இப்ப உங்களுக்கும் கூட ஒரு கேள்வி வரலாம், அட விடுப்பா இதை ஏன் இவ்வளவு பெருசாக்குற, எல்லாரையும் நாம கட்டுப்படுத்த முடியுமா? நீ கமலஹாசனை விடு, இதே மே 17ஆம் தேதி 18ஆம் தேதி 19ஆம் தேதி தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் திருமண நிகழ்ச்சியை நடத்துவாங்க, பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவாங்க, இன்னும் பல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. அவங்களை எல்லாம் போய் நாம கண்டிக்க முடியுமா? எல்லாரையும் நாம எதிர்க்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நியாயமான கேள்வி, ஏத்துக்கிறேன், மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரையும் நாம எதிர்க்க முடியாது, அது சாத்தியமும் கிடையாது. ஆனா நியாயமா பார்த்தா இந்த 3 நாட்கள் என்பது உலகில் உள்ள எல்லா தமிழர்களும் துக்கமாக அனுசரிக்கப்பட வேண்டிய நாட்கள். ஆனா கெடு வாய்ப்பாக இந்த நாளை பற்றிய முழுமையான புரிதல் இப்ப வரைக்கும் நம்முடைய மக்களுக்கு வரல, இல்லனா நாம கொண்டு போய் சேர்க்கல. அதனால சாதாரண மக்கள் இந்த நாள்ல பல சுப நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க, அவங்கள கூட மன்னிச்சு விட்டுறலாம், தெரியாம செய்யறாங்க. ஆனா கமலஹாசன் யாரு? தமிழ் திரை உலகின் உச்ச நட்சத்திரம். என்னுடைய சொற்களை தெளிவா கவனிக்கணும். உலகம் அறிந்த தமிழ் திரை உலகின் உச்ச நட்சத்திரம். அவரே தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட நாள்ல அதை கண்டுக்காம, அதை ஒரு துக்க நாளா அனுசரிக்காம அவருடைய படத்தின் முன்னோட்ட காட்சியை வெளியிடுறாரு அப்படின்னா அவங்களுக்கே அவங்க இனம் அழிக்கப்பட்டதை பத்தி பெருசா கவலை இல்ல போல அப்படின்னு உலக மக்கள் நினைக்க மாட்டாங்க? சொல்லுங்க, நினைக்க மாட்டாங்க? நாடறியப்பட்ட உலகம் அறியப்பட்ட அனைவருக்கும் தெரிந்த தலைவர்களும் கலைஞர்களும் இப்படியெல்லாம் தமிழ் மக்களோட உணர்வை கொச்சப்படுத்திக்கிட்டே இருந்தா என்னதான் பண்றது? சொல்லுங்க. அவரை சொல்லி கூட தப்பு கிடையாது, அவர் போய் சேர்ந்து இருக்கிற இடம் அப்படி. என்னைக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற பழக்கம் இதையெல்லாம் விட்டுட்டு யார டார்ச் லைட் தூக்கி போட்டு எதிர்த்தாரோ அதே திமுக கிட்ட கூட்டணி வச்சு கேவலம் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவிக்காக கெஞ்சிக்கிட்டு நிக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே இந்த திராவிடர்கள் மாதிரி, இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் மாதிரி தமிழ் இனத்திற்கு எதிராக, தமிழர்களின் உணர்வுக்கு எதிராக திரு கமலஹாசனும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டா போதும், உடனே நான் நாட்டை விட்டு போறேன்பா, எனக்கு இங்க எந்த ஒரு சுதந்திரமும் இல்ல, என்னுடைய கருத்துரிமைக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்படித்தான் ஒரு தடவை இவரோட விஸ்வரூபம் படத்துக்கு எதிர்ப்புகள் வந்துச்சு. உடனே அன்னைக்கும் நான் நாட்டை விட்டு போவதை தவிர எனக்கு வேறு வழிகளே இல்லை. இப்படித்தான் ஒரு முறை MF உசேனின் ஓவியத்திற்கு இந்துத்துவவாதிகள் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவரும் கூட தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக துபாயில் சென்று தஞ்சமடைந்தார். அவரை போலவே எனக்கும் என்னுடைய விஸ்வரூபம் படத்திற்கு மதவாதிகளால் எதிர்ப்பு வருகிறது, நான் இந்த நாட்டை விட்டு போவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு அன்னைக்கு புலம்புனார். இன்னைக்கும் ரொம்ப ஓவரா எதிர்த்தோம் அப்படின்னா அதையத்தான் சொல்லுவாரு. அப்ப நாம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐயா ராசா, தயவு செஞ்சு நீ மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடிடு, உன்னை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல, நீ இங்க இருந்துகிட்டு உன்னை வளர்த்து விட்ட தமிழ் மக்களை மதிக்காம, அவங்களோட உணர்வை மதிக்காம இப்படியெல்லாம் கூத்தடிப்ப அப்படின்னா நீ இந்த நாட்டுல இருக்கிறத விட இந்த நாட்டை விட்டு போறது எவ்வளவோ மேல், தயவு செஞ்சு போய் வாங்க ராசா. அடுத்ததா இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் தலைகீழ் ரசவாதி மணிரத்னம், அவரை பத்தி 1-2 வார்த்தையை மட்டும் சொல்லணும். அதாவது இயக்குனர் என்கின்ற சொல்லுக்கு பட்டத்திற்கு துளி அளவிற்கும் தகுதியே இல்லாத ஒரு நபர் தான் இந்த மணிரத்னம். டைரக்ஷன் அப்படின்னா அந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது, உடனே தூக்கிட்டு வரக்கூடாது. நீ அவரோட நாயகன் படம் பார்த்திருக்கிறியா, நீ அவரோட தளபதி படம் பார்த்திருக்கிறியா, நீ அவரோட அலைப்பாயுதே பார்த்திருக்கிறியா, அதெல்லாம் நானும் பார்த்திருக்கிறேன். ஆனா என்னைக்கு அந்த ஆளு என்னுடைய இனத்திற்கு எதிரான கருத்துக்களை தன்னுடைய படைப்புகள்ல தன்னுடைய படங்கள்ல வைக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே அவரை ஒரு மனுஷனா மதிக்க கூட நான் தயாரா இல்ல. சரி, ஒரு இயக்குனரா எடுத்துக்கிட்டா கூட கடந்த 10-15 ஆண்டுகள்ல அவருடைய எந்த படம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு படத்தை சொல்ல முடியுமா? இப்ப சமீபத்துல ஒரு சிறப்பான படம் வெளியாச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு. என்ன மாதிரியான படம் பா, சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் இருக்கிறார் தெரியுமா, மன்னிக்கணும் அவருடைய பெயர் எனக்கு நினைவுக்கு வரல. அந்த 24 வயதே ஆன இயக்குனரின் கால் கெட்ட வரல்ல இருக்கிற மயிர் நுனி அளவுக்கு கூட இந்த மணிரத்னம் தேர மாட்டார். நம்ம பாரஞ்சித், மாரி செல்வராஜ், அண்ணன் வெற்றிமாறன் இவங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்க கூட லாய்க்கே இல்லாத ஆளுதான் இந்த மணிரத்னம்.
தொடர்ந்து தன்னுடைய இன நலன், தன்னுடைய ஆரிய பிராமணிய இன நலனுக்காக மட்டுமே படம் எடுத்த ஒரு ஆள். அப்படி ஆரிய பிராமணிய இன நலனுக்காக அவர் எடுத்த படம் தான் பொன்னியின் செல்வன். எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று புனிதம், அதை நான் படமா எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு கன்றாவியான சினிமாவை எடுத்து வச்சிருந்தாரு. ஆனா அதை ஒன்னும் அவரு சும்மா எடுக்கல, திட்டமிட்டு தான் அந்த படத்தை எடுத்தாரு. ஏன் தெரியுமா? ஆதித்த கரிகாலனை, அதாவது ராஜராஜ சோழனோட அண்ணனை யாரு கொன்னாங்க அப்படிங்கிறது இந்த தமிழ் மக்களுக்கு தெரிய வந்துடவே கூடாது. இதுக்காக கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக ஒரு ஆரிய பார்ப்பனிய லாபி தொடர்ந்து எல்லா துறைகளிலும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆதித்த கரிகாலனை கொன்றது 4 பிராமணர்கள் அப்படிங்கிறது கல்வெட்டு சான்றுகளோட நிரூபிக்கப்பட்டாச்சு. ஆனாலும் கூட வரலாற்று துறையில் K.A. நீலகண்ட சாஸ்திரியார் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனரால அந்த உண்மை மறைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இலக்கிய துறையில கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற பார்ப்பனரால் ஆதித்த கரிகாலனை கொன்றது பிராமணர்கள் என்ற உண்மை மறைக்கப்பட்டு பாண்டிய நாட்டை சேர்ந்த ஆபத்து உதவிகள் தான் ஆதித்த கரிகாலனை கொலை செய்தார்கள் அப்படின்னு அந்த நாவல்ல காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுச்சு. இந்த நவீன காலத்துல மக்களுக்கு அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை மணிரத்னம் எடுத்துக்கிட்டார். அவங்களாச்சும் பரவாயில்ல, யாரு கொன்னாங்க அப்படிங்கறத மறைச்சிட்டாங்க. இவர் என்ன தெரியுமா பண்ணி வச்சாரு படத்துல? ஆதித்த கரிகாலன் தன்னைத்தானே கத்தியால் குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு காட்சி வச்சிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இந்த ஆள்லாம் ஒரு டைரக்டரா? சொல்லுங்க, கூச்ச நாச்சமே கிடையாது கொஞ்சம் கூட. என்னடா இது, இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம், ஒரு ஹிட் கூட கொடுக்கல, நம்மளையும் நாம இயக்குனர்னு சொல்லிக்கிறோமே அப்படிங்கிற எந்த ஒரு வெட்க உணர்வும் இல்லாம அந்த ஆளும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே, இத பத்தியே ரொம்ப நேரம் பேசியாச்சு. இப்ப சந்தானத்தோட படத்துக்கு வரலாம். சந்தானம் அவர்களோட நடிப்புல வெளியாகி திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கின்ற டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் வருகின்ற கிஸ்ஸா அப்படிங்கிற ஐட்டம் சாங்ல சுப்ரபாத பாடல் வரிகள் இடம்பெற்று இருக்கான். அதாங்க ஸ்ரீனிவாசா கோவிந்தா வேங்கடரமணா கோவிந்தா அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்று இருக்கான். இது ஆந்திர மக்களோட மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சான். அவங்களோட மனம் இப்ப ரொம்ப புண்பட்டு இருக்கான். இதுக்காக பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சியின் திருப்பதி நிர்வாகி கிரண் ராயர் என்பவர் காவல் நிலையத்துல இந்த படத்தின் பாடலை பற்றியும் அந்த பாடலில் வருகின்ற வரிகளை பற்றியும் புகார் கொடுத்திருக்கிறார். படத்துல இருந்து அந்த பாடலை நீக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அத்தோட விட்டு இருந்தாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு படி மேல போய் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த பாடலை மட்டும் அந்த படத்துல இருந்து நீக்கல அப்படின்னா தமிழ் மக்கள் யாரும் திருப்பதிக்குள்ள வர முடியாது அப்படின்னு பகிரங்கமா மிரட்டல் விடுறாரு. ஏண்டா டேய், யாரு நிலத்துக்குள்ள யார வரக்கூடாதுன்னு யார சொல்றது? திருப்பதி யாருக்கு சொந்தம்? திருப்பதி தமிழர்களோட நிலம். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியர் அவர் எழுதிய தொல்காப்பியத்துல வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு தமிழ்நாட்டோட வட எல்லையா திருப்பதியத்தான் குறிப்பிட்டு இருப்பாரு. 1953 ஆந்திரா மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்பட்ட போது தமிழர்களின் நிலமான திருப்பதி, சித்தூர், நெல்லூரை ஆட்டைய போட்டுக்கிட்டு போயிட்டா அது எல்லாம் ஆந்திராவுக்கு சொந்தமா மாறிடுமா? என்ன தைரியத்துலடா இப்படி எல்லாம் நீங்க தமிழ் மக்களை மிரட்டி பாக்குறீங்க? அது என்ன தைரியம் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். இப்ப திரு கிரண் ராயர், ஜனசேனா கட்சியை சேர்ந்த நிர்வாகி கிரண் ராயரோட உணர்வை நாம புரிஞ்சிக்க முடியுது. என்ன இருந்தாலும் வெங்கடாஜலபதி அவங்களோட முக்கியமான கடவுள், அவரை பத்தின ஒரு சுப்ரபாத பாடலை ஒரு ஐட்டம் சாங்ல வச்சது அவங்களோட மனசை புண்படுத்துற மாதிரி தான் இருக்கும். யாருடைய நம்பிக்கையையும் யாருமே கொச்சப்படுத்த கூடாது, அதை நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதே புரிதல் ஆந்திர இயக்குனர்களுக்கு இருக்கா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி தமிழ் கடவுளான முருகனை இழிவுபடுத்துற மாதிரி சண்முகா அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாங்க. அந்த படத்துல முருகனை அவ்வளவு கோரமா அசிங்கமா சித்தரிச்சு வச்சிருந்தாங்க. கேட்டா முருகனுக்கு ஒரு சாபம் இருந்துச்சு, அந்த சாப விமோச்சனத்திற்காகத்தான் இவ்வளவு அசிங்கமா பூமியில வந்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் கட்டி விடுறானுங்க. இப்ப நாம திருப்பி சொல்லுவோம், தமிழ் கடவுளான முருகனை இழிவுபடுத்திட்டு தமிழ் மக்களோட பக்தி உணர்வை புண்படுத்திட்டு ஜனசேனா கட்சியின் தலைவரான பவன் கல்யாண் அவர்கள் எதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற 6 படை முருகன் கோவிலுக்கும் பக்தி யாத்திரை வராரு? உண்மையாவே ஆந்திர மக்களுக்கு, உண்மையாகவே ஜனசேனா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மானம் ரோசம் அப்படின்னு ஏதாவது இருந்தா தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாது. நீங்க அந்த படத்தை உங்களுடைய மாநிலத்துல மொத்தமா தடை செஞ்சுட்டு
மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள வாங்க. ஏன்டா டேய், உங்களுக்கு அப்படின்னா மனசு வலிக்கும், மனசு புண்படும். ஆனா அதுவே தமிழ் மக்கள் அப்படின்னா அவங்க எப்படி காயப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு துளி கூட கவலையே இல்லை. அப்படிதானே? தமிழ் கடவுள் முருகனை இழிவுபடுத்தி சண்முகா அப்படின்னு படம் எடுக்கிறீங்க. ராஜராஜ சோழனை இழிவுபடுத்தி ராஜராஜ சோழா, அதாவது ராஜராஜ திருடன் அப்படின்னு படம் எடுக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெலினேனியா எவனோ ஒரு தெலுங்கு இயக்குனர் எங்களுடைய தேசிய தலைவரையும் எங்களுடைய இயக்கத்தையும் கொச்சப்படுத்தி ஜாட் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தான். அப்பெல்லாம் இடிச்சதா? சொல்லுங்கடா. தமிழ் மக்களை இழிவுபடுத்தினா மட்டும் உங்களுக்கு இனிக்கும். எங்க சைடுல இருந்து சும்மா ஒரு எதாச்சியா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சுவாரஸ்யத்துக்காக அந்த சுப்பிரபாத வரிகளை சேர்த்தது உங்களுக்கு அவ்வளவு வலிக்குது. அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. நமக்கு இந்த புரிதல் எல்லாம் இருக்கணும். எங்கயோ ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டில் வெளியாகிற படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இப்ப அந்த படத்துல இருந்து அந்த பாடல் வரிகளையே நீக்கிட்டாங்க. ஆந்திராவில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் வெளியான ஒரு படத்தோட பாடலில் இருக்கின்ற வரியை நீக்க முடியுது. ஆனா இங்க தமிழ்நாட்டிலேயே உக்காஞ்சுக்கிட்டு தமிழர்களோட உணர்வை மதிக்காம சில அற்ப ஜந்துக்கள் கேவலமான சில செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழர்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாம தான் இங்க கேவலமான அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அத தமிழர்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கு தான் இப்படிப்பட்ட அவலங்கள் மொத்தமா ஒழியும். தெளிவா விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.